ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 2026 நல்லதும் கொடுத்துருக்கு, நிறைய உதையும் கொடுத்துருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் போடுவாங்கல்ல, இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே பண்ணுறது. 2025 இப்போ ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2025 எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2026 ஸ்டார்ட் ஆகும் போது அந்த முன்னாடியே நினச்சேன், ஓகே 2026 நம்மளும் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மே மாதமே இவ்வளோ சீக்கிரம் போடுவேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருக்கு, சூப்பராக கொடுத்துருக்கு. அதில் ரொம்ப சூப்பரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ, இதுதான் எங்களுக்கு 2026 வந்து பெரிய ரீச் கொடுத்துருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் காம்போ வந்து நம்ம லான்ச் பண்ணதுலேருந்தே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்க இப்போ உடலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம 10 பேர்கிட்ட சொன்னால் அது தெரியும். அந்த மாதிரி கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர் பற்றிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆர்டர் நிறைய வந்திருக்கு. இந்த வெயிட் லாஸ் காம்போ அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், நம்மளை பார்த்தா உடனே அவங்களே கேட்டுருவாங்க, என்னப்பா ஒல்லி ஆகிட்ட, என்னப்பா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு சொல்லி புதுசாக நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் கிடைச்சாங்க. அதுவே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு நம்ம லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம ஆட் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே நம்ம இனிமேலும் அந்த மாதிரி ஆடெல்லாம் கொடுக்குற மாதிரி கிடையாது. நம்ம சேனல்ல வந்து கதறவும் இல்லை, அது வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணல. இல்லை, நம்மளுடைய கால்சியம் பவுடர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து, இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர்னால எனக்கு நிறைய பிரச்சனை சரியாக இருக்குது, இதை எதுக்கு நீங்கள் மற்றவங்க செய்கிற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்சர் வீடியோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னாவே மற்றவங்களுடைய கண்ணோட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து காசை வாங்கிட்டு அதில் பிரச்சனையே இருந்தால் கூட அதை சொல்ல மாட்டாங்க, காசுக்காக வந்து அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை வாங்க வச்சிடுறாங்க அப்படின்றது தான். இதை தான் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்களும் எல்லாரும் மாதிரியே ஸ்பான்சர் வீடியோ பண்ணிடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதனாலேயே நான் பண்ணுறதை விட்டேன் மற்றவங்களுக்காகவே. சரி, சிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம பண்ண வேண்டான்னு. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து காசை கொடுத்து பேசினேன்னா நான் கொடுத்த காசுக்காக தான் அவங்க பேசுவாங்க அந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சது நம்ம பொருளை வச்சு நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணலாமா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இப்போ சிஸ்டர் நீங்கள் என்கிட்ட இந்த இதை சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நான் அதை சொல்லியிருக்கேன். நான் என்கிட்ட யாராவது வந்து ரொம்ப இதுவாக சொன்னால் ஒன்று நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, இல்லைனா நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள் சிஸ்டர், அந்த மாதிரி ரீச் ஆகி நம்மகிட்ட வாங்குறது போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போட ரிசல்ட் வந்து சூப்பராக ரீச் ஆச்சு. இப்போ விஷயம் வந்து இப்போ நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்க, வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னன்னாக்க ஒரு சில டயத்தில் வந்து ஒரு சில வந்து முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டாக வயசானவங்க மூஞ்சி மாதிரி ஆகிப்போம், சின்ன ஏஜாக இருந்தால் கூட. பட் நம்மளுடைய ப்ராடக்ட்டை எடுத்துக்கும் போது ஹோல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வெயிட் லாஸ் ஆகுது. மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டொக்கு வந்து கலண்டு தட்டின மாதிரி இல்லாமல் ரொம்ப அந்த நீட் அண்ட் லுக்காவே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அப்படிங்கிறாங்க, வயசான அம்மா அப்பா கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பயப்பட வேண்டாம், உடம்பு இழைச்சிச்சுன்னா மூஞ்சி டொக்கு வந்து கிளை மாதிரி ஆயிரும் மாட்டு அந்த மாதிரி அவருக்கு நான் பாஸ் பண்ணல. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது எதுக்கு மகி சொல்றாருன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற சில உதாரணங்கள் எங்க கிட்ட சொல்லி இப்படி உங்களை நான் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அது வந்து என்ன உதாரணம்னு நம்ம சொல்ல வேண்டாம், பட் அந்த மாதிரி என்கிட்ட கேள்விகள்லாம் வருது. ஸோ அதனால தான் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா 36லேருந்து 36 சைஸ் பேண்ட்லேருந்து 32 சைஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து என் ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்களேன். யாருமே என்ன மூஞ்சி இப்படி ஆயிடுச்சுன்னு இதுவரை கேட்கல. என்ன வந்து இந்த வெயிட் லாஸ் இந்த 32 சைஸ் பேண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட என்னை வந்து கேட்கறது என்னன்னா, இன்னும் நீங்கள் இழைச்சிங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி ஆகிடுவீங்க, அண்ணன் கூட ஈக்குவலாக இருக்க வேண்டாமா, இதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. இப்போவே என்ன 2-3 பேர் அசிங்கப்படுத்தி விட்டு போட்டாங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டு அப்பாவானு கேட்டுவிட்டாங்க என்னை பார்த்து. அந்த அளவுக்குலாம் இல்லை, அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸோட சேர்ந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும். நான் அதை தான் நினைப்பேன். அது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எடுக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதனால முகத்தில் இருக்க அழகு போகாது, அதில் நம்மளோட வெயிட் லாஸ் போட்டு எடுக்கும்போது அந்த கலர் கம்மியாகிறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகாது. ஏன்னா இது வந்து சிறுதானியங்கள் வச்சு நம்ம பண்ணுறதுனால உண்மையாகவே சொல்கிறேன், நானே வந்து எங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்லிக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து பீரியட் பிரச்சனை சரியாக இருக்குது, மூச்சு திணறல் சரியாக இருக்குது, இந்த வெயிட் குறைஞ்ச உடனே அதாவது வெயிட் இருக்கும்போது படியேறும் போது முதுகு வலி மூட்டு வலிலாம் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா அது சூப்பராக சரியாக இருப்பா, எக்ஸ்ட்ரா நான் வேறு எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து ஆஃபர் போடும் போது தான் இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர் ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல 1/4 கிலோ.
அது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்காகவே இந்த காம்போ எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்போ அதுலேயே 1 கிலோ அவங்களுக்கு வந்து கால்சியம் அண்ட் அயன் பவுடர் வருதுன்னு போது அதை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண எனக்கு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் காம்போ பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்குது. இன்னொன்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ரிசல்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 26 எங்களுக்கு கொடுத்த பெரிய சந்தோஷம். இது நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணலாமா அக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பட் அது வந்து ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, அவங்க யூஸ் பண்ணுற நேரம், இது எல்லாமே எனக்கு புரியலை. நான் அதுக்கு தனியாக இன்னொரு குரூப் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால தான் அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ, மற்ற ப்ராடக்ட் டீட்டெயிலு, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட இது மெயினாகவே நான் சொல்கிறது. ஸோ அது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் வந்து எப்போன்னு கேட்குறீங்க. நானே என் வாழ்க்கை எனக்கு நிறைய ஆஃபர் கொடுத்து அதை பற்றி தான் சொல்ல இருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்குற ஆஃபர் அப்புறமா சொல்கிறேன் எப்போ அப்படின்றது. ஸோ மற்ற டீட்டெயில் எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த 2026 ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இப்போ எங்களுக்கு வந்து 3ஆம் தேதி ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து ஜனவரி 3 ஆரம்பிச்சது. ஜனவரி 3 இந்த மாதம் 3 கிடையாது. அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. ஜனவரி 3ஆம் தேதி 2 நாள் தானே மிச்சம். அதை விட்டுருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கரெக்டாக 4 மாதமாக வச்சு செய்த வாழ்க்கை எங்களை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசாக சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு 4 மாதம் பிரச்சனையாகவே போகுது. இருந்தாலும் இழிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. அதை பெருசு பண்ண மாட்டோம். அதை உட்காந்து டேக் இட் ஈஸின்னு தட்டி விட்டு இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு என்னென்ன பிரச்சனை பட்டியல ஷார்ட்டா போட்டு சொல்லிவிடு. என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆக்சிடென்ட். அது வந்து நம்ம கீழே விழுந்து அதுவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 மாசம் ஓஞ்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா கார் பிரச்சனை. காருக்கு வந்து 4-5 வாட்டி பிரச்சனை வந்துருச்சு. அது வந்து இப்பதான் ஓஞ்சிருக்கு. 2 பிரச்சனையாச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா புல்லட் பிரச்சனை, வாஷிங் மிஷின் பிரச்சனை, டிவி பிரச்சனை. டிவி வந்து பிரச்சனை மட்டும் இல்லை, புதுசே வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. 5 பிரச்சனை. அடுத்து என்னடா, ஏசி பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சிசிடிவி கேமரா, அதுதான் பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். நம்ம அதுதான் எங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் ஆச்சு. அந்த பிரச்சனை அது உடஞ்சி வீணாகவே போச்சு, சிசிடிவி கேமரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி பிரச்சனை. ஏசிக்கு செலவு பண்ணால் சரியாயிருமோன்னு நினச்சிக்கிட்டு 4-5 வாட்டி நம்ம செலவு பண்ணிட்ட காசை போட்டு புது பொருள் மாற்றணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நாளாக நாங்கள் ஏசியே இல்லாமல் இதுவாக அப்படியே விறுவிறுத்து போய் டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது தலைவலியோடு, ஏன்னா பெடனி வேர்த்து நின்றுடுது. காலையில் எந்திரிச்சோன்னே இம்யூனிட்டி பூஸ்டரை குடித்தா மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்காது. நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் அது. ஸோ இது வந்து அந்த தலைவலியவே சரி பண்ணிடுது எனக்கு. ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இது இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகள், மொத்தம் ஒரு 10-15 பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு எங்கள் நிலமை, ஏசிக்கு செலவு பண்ணது மட்டும் இல்லைடா, அதை தூக்கி போட்டு வேற வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி புது ஏசி புக் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள். ஸோ புது ஏசி தான் வாங்கி ஆகணும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் தம்பி பாப்பாலாம் நைட்டு வந்து அந்த அனல் தாங்க முடியாமல் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கிறங்கி போயிடுறாங்க. அதுக்காகவே நம்ம இப்போ ஏசி வந்து ஆர்டர் பண்ணுறதா இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீ எல்லாம் மனச ஜென்மமாடா, என்னடா இழிச்சிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிரிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் இப்போ மகிக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கும் இதுதான், சரி பண்ண முடியாத பிரச்சனை அப்படின்னும் போது அதை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. மனசு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனையை வந்து கடவுள் சரி பண்ண முடிகிற பிரச்சனையை தானே வச்சுருக்காரு. இப்போ அடிபட்டுச்சு, கடவுள் புண்ணியத்தில் அது சரியாகி உறைஞ்சி அதாவது பிரச்சனையை அனுபவிச்சாலும் சரியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏசினால அதை நம்ம மாற்றுறோம். டிவி பிரச்சனையாச்சும் மாற்றணும். இப்போ இது வாஷிங் மிஷினில் டேப் பிரச்சனையாச்சும் மாற்றணும். இடையில தண்ணி பைப்பு அதை விட்டுங்க, அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய பிரச்சனையாக தானே கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் கவலைப்பட வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். இப்போயும் நான் அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 பிரச்சனை வந்தாலும் நான் அதை தான் நினச்சிக்குவேன் மகிக்கிட்ட சொல்லி. என்னென்னா இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், பல பிரச்சனைகள் அனுபவிச்சோம், நிறைய பிரச்சனையை சமாளிச்சோம். நாங்கள் வீட்டு பொருள் பிரச்சனையிலேருந்து வெளியில் நாரடிக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு. அதை எதுக்கு நான் சொல்லணும்னா, வீடு பிஸ்னஸ் அமைச்சது இந்த மாதிரி விஷயத்த தான் நான் சொல்கிறேன். அதுக்குன்னு வந்து பெரிய நன்மை கோடியாக வாங்கி பூட்டி வச்சுருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதே பெருசு தானே. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த வாட்டி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு 4-5 மாதமாக வச்சு செய்யுது. அதனால் இவ்வளோ பிரச்சனையவும் கடவுள் வந்து நம்மளுக்கு பெரிய நன்மையை கொடுக்கறதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறாரு போல இருக்குது அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் மகிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இனிமேலும் அதான் நினச்சிக்கிறேன்.
நான் வந்து ரொம்ப கடவுளை நம்புகிறேன். கடவுளோ இல்லை கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இயற்கை அப்படின்றது இருக்குதுல்ல நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால் வந்து நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, ஓகே நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணலை, நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம். நம்மளுக்கு பிரச்சனைகள் இப்படி வந்துச்சுனாலும் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியும் கடவுள் வச்சுருப்பாரு அப்படின்றத தான் நான் எப்போவுமே நம்புறது. ஸோ அதனால் அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது மகிக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நான் அபிகிட்ட பேசியே ஆகணும், அபியாக்கா கிட்ட நான் பேசணும், சிஸ்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன விஷயம் சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் எதனா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோன் பேசுறது வந்து ஒரு சில காரணங்களால் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இந்த பாட்டு பாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இடையில வந்து இது பண்ணேன். இந்த இடையில வந்து ரொம்ப கத்தி கத்தி பாடி, எனக்கு பாட்டு கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு அந்த கர்நாட்டிக்கில் வந்து அது இது டெக்னிக்லாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு நான் முன்னாடி கிளாஸ் போய். அதனால் நான் வந்து சில விஷயங்களுக்காக நான் ஏன்டி டாக்டர் போய் பார்க்கும்போது சொன்னாங்க, இது ரொம்ப ஃபோன் பேசுறது நிறுத்துங்கன்னாங்க. ஃபோன் பேசுறது கூடமா பிரச்சனைன்னு? ஃபோன் பேசுனீங்கன்னா தொண்டை தானே பேசுது, ஃபோனு காதில் சும்மா தானே இருக்குது, பேசிக்கிட்டே இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு தொண்டைக்கு பிரச்சனை கொடுக்கும்பா. பாடகர்கள் எல்லாரையும் பாருங்கள் அமைதியாக தான் இருப்பாங்க அதிகப்படியாக அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கத்தி பேச மாட்டாங்க. நீங்கள் பாடகர் ஆகிட்டீங்க, அதனால அமைதி ஆகிட்டீங்க. பாடகராக ஆகணும்னா இந்த முந்தின நாள் போய் ஒரு ஃபங்க்ஷனில் பாடின அபி செம்ம ரெஸ்பான்ஸ். எங்கே பாடினாலும் அபி கிளாப் வாங்கிடுவோம்ல. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இனிமையான குரல் வச்சுட்டுலாம் பாடுறது இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, நேற்று பஞ்சு செல்லம் என்னுடைய பழைய இன்டர்வியூ, நான் சினிஃபீல்டில் இருக்கும்போது இருந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நேற்று என் ஃப்ரெண்டு பார்த்தாங்க. ஃப்ரெண்டும் என் சிஸ்டரும் பார்த்துட்டு கேட்குறாங்க, அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே, எப்படி மாறுச்சு இந்த குரல் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆனால் மாற வேண்டியது தானே, இதுங்க கிட்ட கத்தி கத்தின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த இது மாதிரி தான் குத்துப்பாடல்கள் இருக்குல்ல, கும்மாங்குத்து, அந்த மாதிரி பாட்டை தான் நான் பாடுவேன். எதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது, அதுதான் உண்மை. கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற பிரச்சனை இருக்கும், பெரிய பிரச்சனை, நம்மளோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் அவங்களால அது ஈஸியாக சமாளிக்க முடியுது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது, சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வருது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி குறைவான ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. எல்லாத்தையும் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும், ஆனால் சரியே பண்ண முடியாதுன்னு நினச்சி உட்காந்து நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணுறோம்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இந்த ஏசி ரிப்பேர் ஆனதுக்கெல்லாம் மகிக்கிட்ட நான் கேட்டேன், ஏன்டா ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒரு கதையை, எப்படி என் மைண்டு யோசிக்குது பாருங்களேன். நிறைய பேருக்கு இது தோணும். எந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வெளியில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம், எல்லாம் கட்டில் போட்டு பாயை போட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம், மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, தெருவில் படுக்கிற முடியுதா, தெருவில் மீன்ஸ் நம்ம வீட்டு முன்னாடியே கட்டில் போட்டு படுக்கிறதுக்கு முடியுதா, நம்மளுக்கு திருட்டு பயம் அது இதுன்னு நிறையா ஆயிடுச்சு. மாடியில் தூங்கணும்னா மாடிக்கு ஏறி வந்து பிள்ளைய தூக்கிட்டு போனோம், இதெல்லாம் இருக்குது நியூஸ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சரி வீட்டுக்குள்ளேயே படுப்போம், ஃபேனை போட்டு படுத்தோம், வெக்க தாங்க முடியலை, அடுத்து ஏசிக்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியை விசாரிக்கிறோம், 5 ஸ்டார் வாங்கினா கரண்ட் பில் மிச்சமாகும். இப்போ எங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், எங்களுக்கு கரண்ட் பில் வந்து 8500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வருது 2 மாதத்துக்கு. இது எதனால் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் ஏசியை மாற்றணும்னு நினச்சோம். நீங்களும் கரண்ட் பில் வருது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பழசாக நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து அதிகமாகுமா, ஏன்னா ஏசியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருமா, அதோடைய அந்த குவாலிட்டி. அதனால் இப்போ நீங்கள் ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் 5 ஸ்டார் ஏசி வாங்குறது வந்து கரண்ட்டை சேவிங் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் அந்த மாதிரி தான் வாங்கணுன்னு இருக்கோம், நீங்களும் அந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே நினைக்கிறது, நம்ம ரொம்ப பாசம் யார் மேலே வச்சுருக்கோமோ அவங்க வந்து என்னுடைய இறப்பு வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்தால் போதும், மற்றது எல்லாமே நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதில் வந்து கடவுள் எந்த குறையும் வைக்காமல் இருந்தால் போதும், மற்றபடி பொருள் பணமோ இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சமாளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மைண்டை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்படியே சொல்லி இப்போ நல்லதே நடந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் ஆகி வெற்றி நிச்சயம் ஆகிடுச்சு. இது வந்து எங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஹாப்பி 2026. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மற்ற நம்மளுடைய நாகாசொல்லி நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.